You say I make you nervous, a tragedy, I'm a beautiful disaster, a reckoning, you wonder how I got this way. You think I'm someone to be saved, someone to clean up and tame. Oh, some things never change, never change. You think I would look pretty on your arm once you cover up my bruises and battle scars, but it always ends the same. Can't bear the things I've had to face, got you crying on your knees in pain. Oh, some things never change, never change. Good day and welcome everyone to Bumper once again. இதுதான் புது ஜெனரேஷன் i20. ஒரு மச் அவைட்டட் கார்னே சொல்லலாம். ஃபைனலாக இப்போ வந்திருக்கு. இந்த i20 பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் செல்லிங் ஹேட்ச்பேக்ஸ், எஸ்பெஷலி செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாயோட சேல்ஸ் சார்ட்டை பெருசாக ஆக்கியிருக்குன்னே சொல்லலாம். i20 பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி ஹேட்ச்பேக்காக மட்டுமே இல்லாமல் பார்க்கறதுக்கும் ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருந்திருக்கு. இப்போ ஹியூண்டாய் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் ஆஃப் i20 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்ட் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பயஸ்க்கு நடுவில். ஸோ இந்த புது i20 பயஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அந்த பதிலை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். உங்களோட பதிலை தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இப்போது இந்த i20யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். i20 பார்த்தீங்கன்னா 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1.2 லிட்டர் பெட்ரோல், 1 லிட்டர் டர்போ GDI, அப்புறம் 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்திருக்கு. இதில் 1.2 லிட்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா மேனுவல் அப்புறம் i20 டிரான்ஸ்மிஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 82 bhpயும் 140 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்தது வந்து 1 லிட்டர் டர்போ இன்ஜின். இது வந்து உங்களுக்கு IMT அப்புறம் DCT டிரான்ஸ்மிஷன் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இது வந்து 118 bhp ஆஃப் பவர், 171 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. கடைசியாக பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். இது வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 98 bhp ஆஃப் பவரும் 240 Nm ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பெக்டட் ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ தரும்னு கேட்டிங்கன்னா பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 to 15 km/லிட்டரும், டீசல் பார்த்தீங்கன்னா 15 to 20 km/லிட்டர் வரைக்கும் தரலாம். அதுவும் உங்களோட டிரைவிங் அண்ட் மெயின்டெனன்ஸை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த i20 தேர்ட் ஜென்ரேஷன் ஒரு க்ளோசர் லுக்கில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்திருக்கு இந்த டிசைன்ஸ் ப்ரெடிசஸரை கம்பேர் பண்ணும்போது. இந்த ரேடியேட்டர் கிரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பெருசாக இருக்குது. இது ஹெட்லைட்ஸோட கனெக்ட் ஆகுது. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா LED யூனிட் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் செட்டப்போட. ஃபாக் லேம்ப்ஸும் அதே மாதிரி ப்ரொஜெக்டர் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி லோவர் பம்பரில் உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக்கிங் கிளாஸ் பிளாக் ஸ்கர்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஷார்ப் கட் லைன் போனட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப தனித்துவமாக இருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி i20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர உங்களுக்கு எலக்ட்ரிக்கலி டர்னபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கூட இன்டெகிரேட்டட் படல் லேம்ப்ஸும் இருக்குது. அது மாதிரி உங்களுக்கு குரோம் டோர் ஹேண்டில்ஸ் ரெக்வஸ்ட் சென்சரோட வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணி பார்த்தீங்கன்னா சைட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு அந்த குரோம் ஸ்ட்ரிப் எல்லாம் தெரியும் விண்டோ லைன் கீழே. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். டெயில் லேம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் Z ஷேப்பில் LED டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மாடர்னாக ஸ்போர்ட்டியாக இருக்குன்னே சொல்லலாம். இந்த டெயில் லேம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு குரோம் ஸ்ட்ரிப்போட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி i20 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் இதுதான் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் உங்களுக்கு ரியர் வைப்பர் வித் வாஷர் இருக்குது, ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து டிரைவர் ரியர் வியூ மானிட்டராகவும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்த மாதிரி ரியர் பம்பர்லேயே உங்களுக்கு பாட்டமில் ஸ்போர்ட்டியில் டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. i20 டிசைன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் இந்த குரோம் ட்ரீட்மெண்ட் கிளாஸ் பிளாக் டச்சஸோட பார்க்கும்போது இன்னொரு ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போது காரோட இன்டீரியர் போய் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் வந்து ஒரு பெரிய ஸ்டெப் அப் இந்த கேம் எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். எக்யூப்மெண்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. டிசைனும் கூட டிசைன் தீமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குன்னே சொல்லலாம். சீட்டிங் பார்த்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த போல்ஸ்ட்ரிங் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டீகட் லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் டிசைன் ஆஃப் Hyundai கார்ஸ்னே சொல்லலாம். இது பார்க்கவும் ஹோல்ட் பண்ணவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஸ்டியரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கமாண்ட்ஸ், மோட்ஸ், ஆடியோ கண்ட்ரோலுக்காக. ஸ்டியரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் அப்புறம் ரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆல் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க TFT டிஸ்பிளேயோட. இது வந்து வேர்னால இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. கிளஸ்டரில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ரொவைட் பண்ணுது. லைக் ட்ரைவ் மீட்டர்ஸ், ஃபியூல் மீட்டர்ஸ், ரேஞ்ச் இன்ஃபர்மேஷன், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுது.
அதே மாதிரி உங்களுக்கு இந்த i20ல பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப சூப்பரான பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர். இது பார்த்தீங்கன்னா 10.2 இன்ச் ஹெச்டி டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க நேவிகேஷன் சிஸ்டமோட. இதில் உங்களுக்கு ப்ளூ லிங்க் கனெக்டட் கார்டெக்கும் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா போஸ் ப்ரீமியம் 7 ஸ்பீக்கர் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் டிசைன் ரொம்ப நீட்டாக இருக்குது. கண்டினியூஸாக போகிற மாதிரி வென்ட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் கண்டிஷனிங் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கண்ட்ரோல் பட்டன்ஸும் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். அந்த குவாலிட்டிஸ் எல்லாமே. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப் ஆஃப் த ரேஞ்ச் ஆஸ்டா ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் சன்ரூஃபாக வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரியர் சீட்டை போய் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் முன்ன விட இப்போ ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டாப் ஆஃப் த ரேஞ்ச் ஆஸ்டா ஆப்ஷனில் உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ரியர் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. சென்டர் ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்திருக்கும். இதில் ரியர் ஏசி வென்ட் பேசஞ்சர் கம்ஃபர்ட்காக கொடுத்துருக்காங்க. இந்த Hyundai i20 3rd ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எவல்யூஷன்னே சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ், இது ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் லோடட் கார் இந்த செக்மெண்ட்லனே சொல்லலாம். இப்போது இது ப்ராக்டிகாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா i20ல உங்களுக்கு டீசன்ட் சைஸ் பாட்டில் ஹோல்டர்ஸ் டோர்ஸில் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜர் அலாங் வித் கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோன் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பேசஞ்சர் சைடில் வேனிட்டி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆம்ரஸ் கீழே கொஞ்சம் ஸ்பேஸும் இருக்கும். க்ளவ் பாக்ஸும் ஒரு டீசன்ட் சைஸ் கூலிங் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. கடைசியில் பூட் பார்த்தீங்கன்னா 311 லிட்டர்ஸ் ஒரு டீசெண்டான ஸ்பேஸே இருக்குன்னே சொல்லலாம். இப்போ இந்த i20 நார்மல் ஃபீச்சர்ஸில் மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. i20 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலில் பில்ட் பண்ணனால பில்ட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை தவிர உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ரியர் பார்க்கிங் கேமரா வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸ், டிரைவர் ரியர் வியூ மானிட்டர், அப்புறம் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியன்ட்ஸை பார்க்கும்போது i20ல பார்த்தீங்கன்னா 4 வேரியன்ட் ஆஃபர் பண்ணுறாங்க. அதாவது மேக்னா, ஸ்போர்ட்ஸ், ஆஸ்டா, அப்புறம் ஆஸ்டா ஆப்ஷன். டர்போ வேரியண்ட்டும் இதில் வருது, ஸ்போர்ட்ஸ் அப்புறம் ஆஸ்டா ட்ரிம்ஸில். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் ரெட் ஸ்போர்ட்டி ஆக்சன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஆஸ்டா ஆப்ஷன் ட்ரிம் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸ்லேயே வந்திருக்கு. நம்ம பார்த்த வேரியண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டா ட்ரிம். டாப் ஆஃப் தி லைன் ஆஸ்டா ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக சன்ரூஃப், 6 ஏர் பேக்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், அப்புறம் ரியரில் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ட்ரிம்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ட்ரிம். ஆஸ்டாலேருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு கீழே சென்ட்ரி வராது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்காது, நார்மல் ஹாலஜன் லைட்ஸ் தான், டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் இருக்காது, நார்மல் 16 இன்ச் ஸ்டீல் வீல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லெதர் ராப் ஸ்டியரிங் வீல் இருக்காது, ஆட்டோ கிளைமேட் ஏசி கண்ட்ரோல்ஸ் இருக்காது. இது 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் தான் கொடுத்துருப்பாங்க. 10.2 இன்ச் ஹெச்டி டச் ஸ்க்ரீன் இருக்காது. கனெக்டட் கார்டெக் இதில் இருக்காது. ஸோ லாஸ்ட் ட்ரிம் பார்த்தீங்கன்னா மேக்னா. ஸ்போர்ட்ஸ்லேருந்து கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்னாவில் உங்களுக்கு டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் வராது, ஜி ஷேப் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க, குரோம் கனெக்டிங் டெயில் லேம்ப் கார்னிஷ் அதுவும் இருக்காது, 15 இன்ச் வீல் கேப்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்காது, எலக்ட்ரிக்கலி ஃபோல்டபிள் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸும் இருக்காது, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இருக்காது, ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டும் இல்லை. இது நார்மல் 2-in ஆடியோ சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதில் எது வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டா தான். ஏன் அப்படின்னா இந்த ஆஸ்டாவில் உங்களுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹேட்ச்பேக்குன்னு கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ அளவுக்கு ஃபீச்சர்ஸ்ன்னு வைக்கும்போது இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னே சொல்லலாம். அதனால தான் ஆஸ்டா ட்ரிம் தான் இதில் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொல்கிறோம். இப்போ இந்த i20யோட டிரைவிங் டைனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கார் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பேட் ரோட்ஸில் கூட ரைட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. பேட் ரோட்ஸ் எல்லாமே ரொம்ப அப்சர்வ் பண்ணுது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்னே சொல்லலாம் கேபின்குள்ளே. சர்ப்ரைசிங்காக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங்கும் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த ஃபீல் அண்ட் ஃபீட்பேக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. சிட்டிலையும் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா சாஃப்டாக இருக்குது ஸ்டியரிங் எல்லாமே. முன்ன சொன்ன மாதிரி கார் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எதனால பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. கிளச், கியர்ஸ் எல்லாமே ரொம்ப லைட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நான் டிரைவிங்கை பற்றி செப்பரேட்டாக ஒரு வீடியோ பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸில் நான் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். இப்போ சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா Hyundai பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒண்டர் வாரண்டி ஸ்கீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது 3 வருஷம் இல்லைனா 1 lakh கிலோமீட்டர், 4 years இல்லைனா 50,000 கிலோமீட்டர், 5 years இல்லைனா 40,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்குறாங்க. இதில் சர்வீஸ் ஸ்கெடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 1500 கிலோமீட்டர் இல்லைனா 2 months, செகண்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் இல்லைனா 1 year, தேர்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா 20,000 கிலோமீட்டர் இல்லைனா 2 years. ஸோ காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப்பும் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரீசனபிளாக மேனேஜபிளாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த i20 பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ஸ்க்கு நடுவில் ஒரு எவல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டுனே சொல்லலாம், ஒரு பெஞ்ச் மார்க்கையும் கிரியேட் பண்ணியிருக்கு. i20 வந்து டிசைனில் மட்டும் இம்ப்ரூவ் ஆகாமல் நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் லைக் ஃபீச்சர்ஸ்லேயே இருக்கட்டும், டிரைவிங் டைனாமிக்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதில் டாப் ஆஃப் த லைன் ஆஸ் த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 12.5 lakh ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னையில் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு அதிகமான காஸ்ட் தான். ஸோ இந்த i20 நீங்கள் வாங்கலாமா? ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அடிஷ்னல் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணலாம், எனக்கு நிறைய ஃபீச்சர் பேக்டு ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக் வேணும்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் இந்த i20 ஒரு பெஸ்ட் சாய்ஸ் உங்களுக்குன்னே சொல்லலாம். ஸோ Hyundai i20 பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்றது எங்களோட காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி அண்ட் பபாய்.